வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவில் கார கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கோதுமை மாவில் கொழுக்கட்டை செஞ்சால் கோதுமை மாவோட ஸ்மெல் வருமே, சப்பாத்தி மாவு மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கோதுமை மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். அதை வானலியில் சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். புட்டு மாவுக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி. கொஞ்சம் கூட வரமாகவே இருக்கக்கூடாது. இது நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணையும் பொழுது திப்பி திப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அரிசி மாவில் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சால் புட்டு மாவு மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி இது வராது. இது மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 சுற்று விட்டோம்னா நல்லா தூள் தூளாக வந்துடும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் நம்ம அப்படியே வரமாவே அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், மாவு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு, நல்லா தூள் தூளாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அவிச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி துணியை இதுக்கு நனைக்க வேண்டாம். இது போல் ட்ரையாகவே நம்ம துணியில் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுக்கும் பொழுது அந்த துணியில் ஒட்டாமல் வரும் மாவு. அதுக்காக தான். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி பூனியில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. இது நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஆற வச்சிடலாம். இதை 2ஆக டிவைட் பண்ணி பாதியில் கார கொழுக்கட்டையும் பாதி இனிப்பு கொழுக்கட்டைக்கும் நம்ம செய்ய போகிறோம். கார கொழுக்கட்டைக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்க போகிறோம், அதையும் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கார கொழுக்கட்டைக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு கொழுக்கட்டைக்கு தனியாக மாவு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் தாளிப்பை சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதில் இருக்க ஈரப்பதமே போதும். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாவில் 5 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். கருப்பட்டி பால் தான் சேர்க்குறேன் நான். நீங்கள் சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அல்லது வெல்லத்தை பாகு காய்ச்சியும் சேர்த்துக்கலாம். இது கருப்பட்டியை நல்லா தூள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியில் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். இதோட டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது கொழுக்கட்டை மாதிரியே இருக்காது, ஒரு லட்டு சாப்பிட்ற ஃபீல் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நம்ம இந்த கோதுமை மாவில் செய்கிற இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுக்கும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவு வாசமே துளி கூட தெரியாது. கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கார கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், ஆரோக்கியமான கோதுமை மாவில் செஞ்ச ஹெல்தியான கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கார கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.